ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தேங்காய் சேர்க்காமல் ஒரு சட்னி ரெடி பண்ணுறதா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இனி இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆயில் சூடானதும் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இந்த மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், அதனால நான் 2 மிளகாயை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா கூடுதலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. பச்சை மிளகாயை எண்ணெயில் போட்டதும் வெடிக்கும், அதனால் கேர்ஃபுல்லாகவே சமையல் செய்யுங்க. பச்சை மிளகாய் வதங்கி வெந்து வந்ததும் 3 பல் பூண்டை உரித்து இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. பூண்டு லைட்டாக வதங்கி வரட்டும். பூண்டு இப்போ லைட்டாக வதங்கி வந்துட்டு ஏற்கனவே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் இதே போல் தேங்காய் சேர்க்காமல் சட்னி ரெசிபி செய்கிறத பற்றிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கிடுங்க. பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. பெரிய வெங்காயம் குயிக்காக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இந்த சட்னியை 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. சேர்த்து இருந்த ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் வதங்கி வரும்போதில் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதே போல் வெஜிடபிள் ரெசிபி வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெரிய வெங்காயம் வதங்கி வெந்து வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கிடுங்க. இனி ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிடுங்க. ஏற்கனவே ஆற வச்சுருந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் கலந்த கலவையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் பெரிய வெங்காயம் வதக்கும் போச்சில் கல்லுப்பை ஆட் பண்ணலை. நீங்கள் ஏற்கனவே வெங்காயத்தை வதக்கும் போச்சில் கல்லுப்பை ஆட் பண்ணியிருந்தா தேவைக்கேற்ப கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிடுங்க. இது கூட தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் ஒரு அரைப்பை அரைச்சி எடுத்துக்கிடுங்க. முதல்ல தண்ணீர் சேர்த்து அரைச்சோம்னா கடலை நல்லா அரைபடாது. இதே போல் அரைச்சி எடுத்த பிறகு இது கூட கொஞ்சமாக தண்ணீரை ஆட் பண்ணிக்கிடுங்க. இனி இதை சட்னி போல் அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணீரை சேர்த்து கரைச்சி வச்சுக்கிடுங்க. இனி நாம் சட்னியை தாளித்து எடுத்துடலாம். சட்னி தாளிப்பதற்காக ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை ஆட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை அது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. 2 சிகப்பு மிளகாயை எடுத்து 2 துண்டுகளாக பிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. சிகப்பு மிளகாயை 2 துண்டாக பிச்சு நாம் எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போச்சில் சட்னியோட வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. 2 கொத்து கருவேப்பிலையை இது கூட உருவி ஆட் பண்ணிக்கிடுங்க. சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணி நாம் தாளிக்கிறதுனால சட்னியோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எண்ணெயில் கட் பண்ணி சேர்த்துருந்த சின்ன வெங்காயம் வதங்கி வரணும், கருவேப்பிலையும் பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் ஏற்கனவே அரைச்சி கரைச்சி வச்சுருந்த சட்னி கலவையை இது கூட கலந்துக்கிடுங்க. இது கூட உங்களுக்கு சட்னி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தால தண்ணீரை கலந்துக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக்அப் பண்ணி பார்த்துடுங்க. சட்னி கொதிக்கக்கூடாது, கொதிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் சட்னி கொதிக்கிறதுக்கு முந்தைய ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தேங்காய் சேர்க்காமலே மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வெஜிடபிள் ரெசிபி வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.